வணக்கம் நண்பர்களே. இன்றைய தலவரலாறா நம்ம பார்க்க இருக்கிறது திருவாடுதுறை மாசிலாமணி ஈஸ்வரர் ஒப்பிலா முலையம்மை. இவங்களை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த தலம் கும்பகோணம் மயிலாடுதுறைக்கு அருகில திருவாலங்காடுங்கிற ஊருக்கு பக்கத்துல தான் இருக்கு. இந்த தலத்தோட வரலாறும் சிறப்பும் மிகவும் புகழ்பெற்றது. இது சிவனும் மகாவிஷ்ணுவும் பார்வதியை நடுவரா வச்சு சொக்கட்டான் ஆடிக்கொண்டிருந்த போது ஆட்டத்துல காய் உருட்டியதுல சந்தேகம் வந்து பார்வதி கிட்ட கேட்கிறார் சிவன். பார்வதி மகாவிஷ்ணுவுக்கு சாதகமான பதில கூறினதுனால சிவபெருமான் கோபம் கொண்டு பார்வதியை பசுவா பூமியில பிறக்கும்படி சாபம் இடுறார். இப்படி பசுவா பிறந்த பார்வதி பூ உலகத்தோட பல இடங்கள்ல இறைவனை பூஜித்தாங்க. இந்த தலத்துல தான் தம்மை வழிபட்டு வர சாபம் நீங்க பெறும் அப்படின்னாராம் சிவன். அதன்படி அம்மாள் பசுவோட வடிவுல இங்கு வந்து சிவனை வேண்டி தவம் இருந்தாள். சிவனும் அவளுக்கு காட்சி தந்து தன்னோட அணைச்சு கொண்டு விமோச்சனம் கொடுத்தாராம். கோவாகிய பசுவுக்கு விமோச்சனம் தந்ததர் என்பதனால கோமுக்தீஸ்வரர் என்ற பெயரும் இவருக்கு உண்டு. அது மட்டும் இல்லைங்க, திருஞான சம்பந்தர் இந்த தலத்துல தான் தந்தையார் சிவபாத இருதயருடன் சில காலம் தங்கி இருந்தாராம். அப்ப சீர்காழியில யாகம் நடத்தணும்னு சிவபாத இருதயர் ரொம்பவும் விரும்பி இருக்கிறார். யாகத்திற்கு வேண்டிய காசு எதுவும் அவர் கையில கிடையாது. சம்பந்தர் கிட்ட என்ன பண்றதுன்னு கேட்டபோது சம்பந்தர் யாகத்துக்கு பொருள வேண்டி இடரினும் தளரினும் என்னதொரு நோய் தொடரினும் உனது கழல் தொழுவேன் அப்படிங்கிற பதிகத்தை இங்க பாடியிருக்கிறார். சிவன் பூத கணங்கள் மூலமாக எடுக்க எடுக்க குறையாத 1000 பொன் கொண்ட ஒரு பொற்கிழியை கொடுத்து அதனை இந்த கோயில்ல இருக்கிற பலிபீடத்துல வைக்க சொல்லியிருக்கிறார். பொன் பெற்ற சிவபாத இருதயர் சீர்காழிக்கு போய் யாகத்தை நடத்தி முடிச்சதா வரலாறு. பொற்கிழி வைக்கப்பட்ட இந்த பலிபீடம் வெளிப்பிரகாரத்துல நந்திக்கு அருகில இப்பயும் இருக்குங்க. இதனை சுற்றிலும் பொற்கிழி கொண்டு வந்த பூதகணங்கள் பாதுகாக்கிறதாவும் இங்க இருந்து சிவன்கிடம் நம்ம வேண்டிக்கிட்டா குடும்பத்துல ஐஸ்வர்யம் பெருகும் அப்படிங்கிறதும் பக்தர்களோட நம்பிக்கை. 9ஆம் திருமுறையான திருவிசை பாவல 4 பதிகங்கள் பாடிய திருமாளிகை தேவர் போகரோட சீடர் ஆவார். இவர் இந்த தலத்துல சிவத்தொண்டு செஞ்சு வந்தார். ஒரு சமயம் அவர் மீது வீண்பழி சுமத்தப்பட்டதால மன்னனோட படை வீரர்கள் அனுப்பி அவரை தாக்குறதுக்கு மன்னன் முயன்றிருக்கிறான். திருமாளிகை தேவர் நரசிங்கன் அப்படிங்கிற அந்த மன்னனோட படைகளை கோயில் மதில்ல உள்ள நந்திகளை உயிர் பெற்றெழுமாறு சொல்லி சிவனிடம் வேண்டி அத உயிர் பெற்றெழுந்து நந்திகள் எல்லாம் வந்து போர் செய்து விரட்டிய அற்புதம் நிகழ்த்திய தலம்தான் இந்த திருவாடுதுறை. இந்த ஆலயத்தோட மதில்கள்ல பாத்தீங்கன்னா இப்பயும் நந்தி இருக்காது. நந்திகளே மேல இல்லாமத்தான் இருக்கும். முசுகுந்த சக்கரவர்த்திக்கு மகப்பேறு அருளி இந்த தலத்தை திருவாரூராகவும் தம்மை தியாகேசராகவும் காட்டிய சிறப்பும் உடையது இந்த தலம். புத்திர பாக்கியம் இல்லாம தவிச்ச முசுகுந்த சக்கரவர்த்தி இந்திரனிடம் பெற்ற தியாகேசரை தொடர்ந்து வழிபட்டு வந்து இருக்கார். ஒரு சமயம் சிவன் அவரது கனவுல தோன்றி இந்த தலத்துல தன்னை வழிபட குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு சொன்னாராம். அதன்படி இங்கு வந்து சிவனை வணங்கி புத்திரப்பேறு பெற்று இருக்கிறார் முசுகுந்தன். எனவே புத்திரப்பேறு இல்லாதவர்கள் இங்கு வேண்டிக்கிட்டா அந்த பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறதும் நம்பிக்கை. சுந்தரநாதர் அப்படிங்கிற சிவயோகியார் கைலாயத்திலிருந்து பூலோகம் வந்து சிவத்தலங்களை தரிசிச்சு வந்தாராம். அவர் இந்த தலம் வந்த போது மூலன் அப்படிங்கிற இடையன் இறந்து கிடக்க அவனை சுற்றிலும் பசுக்கள் அழுதுகிட்டு இருக்கிறத பாக்குறார். பசுக்களின் மீது பரிவு காட்டி அவர் தன் உயிரை மூலன் உடலில் புகுத்தி எழுந்திருக்கிறார். பின் பசுக்களை வீட்டுல விட்டுட்டு இந்த தலத்துல தவம் செய்ய துவங்கினார். மூலன் வீட்டுக்கு திரும்பாததுனால அவனது மனைவி இங்கு வந்து சுந்தரநாதரை தன்னோட வரும்படி அழைக்கிறார். அவரும் செல்ல மறுக்கிறார். மூலன் சிவஞானம் பெற்றதாக உறவினர்கள் கூறவே மனைவியும் விட்டு சென்று விட்டுறாங்க. அவர் தான் திருமூலர் என்ற பெயர் பெற்றார். இவர் ஆண்டுக்கு ஒரு பாடல் வீதம் மொத்தம் 3000 பாடல்களை பாடியிருக்கிறார். இவையே திருமூலர் திருமந்திரமா துவக்கப்பட்டது. இந்த தலத்தோட வெளிப்பிரகாரத்துல திருமூலருக்கு தனி சன்னதியே இருக்குங்க. சுவாமி சன்னதிக்கு வலதுபுறத்துல தியாகேச சன்னதி இருக்கு. பிரகாரத்துல தெற்கு நோக்கிய சன்னதியில இத்தலத்தின் உற்சவ மூர்த்தியான அனைத்தெழுந்த நாயகர் இருக்கிறார். இவர் அம்பால அணைச்ச கோலத்துல இருந்தாலும்
அம்பாள் மீது கைகள் படாதவாறு சிலைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. ரொம்பவும் சிறப்பம்சம். இவர் இங்கு வரப்பிரசாந்தியாக திகழறார். பிரிந்திருக்கும் தம்பதியர்கள் இவரிடம் வேண்டிக்கிட்டா மீண்டும் இணைவாங்க அப்படிங்கிறது நம்பிக்கை. 5 நிலை கிழக்கு நோக்கிய ராஜகோபுரத்தோட இந்த ஆலயம் விளங்குது. கோபுர வாயிலுக்கு எதிரில் கோமுக்தி தீர்த்தமும் இருக்கு. கோபுர வாயிலின் இருபுறமும் பசுவான உமைக்கு துணையாக வந்த விநாயகர், முருகன் சன்னதிகளும் இருக்கு. கோபுர வாயில கடந்தா நீண்ட நடைபாதை. அதன் முடிவுல உள்ள மண்டபத்துல பெரிய நந்தியும் இருக்கு. இந்த நந்திக்கு பின்னால உள்ள பலிபீடமே ஞானசம்பந்தருக்கு பொற்கிழி வைத்தருளிய இடம். பலிபீடத்தோட 4 புறமும் பூதகணங்கள் தாங்கி நிற்குது. திருஞான சம்பந்தர் இந்த பீடத்தின் அருகில தமிழ் மனம் கமழ்வது அறிஞ்சு பீடத்தோட கற்களை பெயர்க்க அதன் அடியிலிருந்து திருமூலர் பாடிய திருமந்திரம் வெளிப்பட்டது. பெரிய நந்திக்கு முன்புறம் மற்றொரு சிறிய நந்தியும் இருக்குது. பிரதோஷ வேளையில இவருக்கு மகா அபிஷேகம் நடக்குது. திருவிடை மருதூர் தலத்திற்கான பரிவார தலங்கள்ல இந்த தலம் நந்தி தலமாக இருக்கிறதால இங்க நந்தியிடம் வேண்டிக் கொள்வது ரொம்பவும் விசேஷம். சிவன் இந்த தலத்துல போகரும் முதலிய நவகோடி சித்தர்களுக்கும் அஷ்டமா சித்திகளை உபதேசித்ததாக ஐதீகம். தர்ம தேவதை இறைவனை வழிபட்டு அவருக்கு வாகனமாகும் பேறு பெற்றதும் இந்த தலத்துல தான். திருமூலர், திருமாளிகை தேவர் முதலிய மகான்களுடைய சமாதிகள் இருப்பதும் இந்த தலத்துலதான். இவ்வளவு சிறப்பு பெற்ற திருவாடுதுறை தலத்தை அவசியம் போய் தரிசிக்க முயற்சி பண்ணுங்க. இந்த தலம் காலை 7 மணி முதல் பகல் 12:30 மணி வரையிலும், மாலை 4 முதல் இரவு 8:30 மணி வரையிலும் திறந்திருக்கும். என்ன நண்பர்களே, வசியின் வாசிப்பு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. எத்தனை பேர் இந்த தளத்துக்கு போய் வந்திருக்கீங்க, நீங்க பெற்ற பலன்களை அடுத்தவர்களுக்கு தெரிவித்தால்தான் அது உபயோகமாக இருக்கும். என்ன நண்பர்களே, கமெண்ட்ல பதிவு போடுங்க. நன்றி. ஓம் நமச்சிவாய.